வணக்கம். குருவே சரணம். மனதை பத்தின ஒரு குட்டி தெளிவுகள் தான், வாங்க நல்லா இருக்கும் கேட்கலாம். சாதாரணமா ஒரு பூக்கள் செடி, நம்ம ரோஜா செடி வளர்க்குறோம், அது நிழல்லே வளர்ப்போம், கொஞ்சமா வெயில் காட்டினோடனே வாடிடும். இதுவே ஒரு பூக்கள் காட்டுலே வளருது, தண்ணிக்குன்னு இல்லாம, அது எந்த வெயிலா இருந்தாலும் அதை தாங்கும். அதுதான் ஒரு பிள்ளைக்கு குருமார்கள் ஞான பாடம் கத்து கொடுத்த பிறகு தன் மனம் எந்த நிலைக்கு மாறும்னா, அந்த பூக்கள் கொஞ்சம் வெயில காட்டின உடனே வாடுது பாருங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிறது. அந்த மாதிரி மனதை காட்டு பூக்களாக மாறுற மனமா மாத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கைய என்ன என்ஜாய் பண்ணி வாழ்வான் தெரியுமா அந்த புள்ள, சீட பிள்ளை. நீங்களும் இந்த பதிவு எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பைத்தியம் நினைச்சுக்காதீங்க. உண்மையா இந்த பிறப்பு எடுத்தது ஞானத்தை அடைந்து கொண்டு கடவுள் தன்மையை உணர்ந்து வாழ்வதற்கே. நன்றி, வணக்கம்.